வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் NCERT சிலபஸ் கிளாஸ் 1 ஹிந்தி சாப்டர் நம்பர் 19 ஆனந்த்மயி கவிதா ஹாப்பியஸ்ட் போயம் சாந்த் கா பச்சா சாந்தோடைய மூனுடைய குழந்தை மூன்ஸ் சைல்டு. இந்த போயமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இந்த பிறை நிலாவை பார்த்து மூனுடைய குழந்தைன்னு சொல்லி நினச்சிக்குது. அதை தான் வந்து இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன் வந்துட்டு கிறிஸ்டன் ஷேப்பில் இருக்கிறதுனால அது மூனுடைய குழந்தைன்னு சொல்லி நினச்சி இந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்ருக்கான். போயம்குள்ளே போகலாம். வஹு தேக்கோ வஹு நிக்கலா சாந்த். அங்கே பாருங்க நிலா வந்து வெளியில் வந்திருக்கு. வஹு தேக்கோனா லுக் அட் தட். அங்கே பாருங்க. வஹு நிக்கலா சாந்த் த மூன் ஹேஸ் கம் அவுட். மூன் வந்து வெளியில் வந்திருக்கு, நிலா வந்து வெளியில் வந்திருக்கு. அம்மா தும்னே தேக்கா சாந்த். அம்மா நீங்கள் நிலாவை பார்த்தீங்களா? தும்னேனா நீங்கள் நிலாவை பார்த்தீங்களா? மதர் ஹாவ் யூ சீன் த மூன்? கியா பி யஹு பி கியா பச்சா ஹே அம்மா. என்ன இது குழந்தையா அம்மா? அதாவது நிலாவுடைய குழந்தையா இது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. வாட் அ சைல்ட் இட் இஸ் ஆஸ்க் இஸ் மதர். சோட்டா சா முன்னா சா சாந்த். சோட்டா சா முன்னா சானா ரொம்ப சின்னதான நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. சோட்டா சா மீன்ஸ் ஸ்மால், முன்னா சா மீன்ஸ் டைனி அண்ட் லிட்டில். திஸ் டைனி அண்ட் லிட்டில் மூன் இஸ் this tiny and little moon is the child of the moon. Itna dubla itna patla. Itna dubla means what a thin and skinny. Dubla means thin, patla means skinny. அதாவது எவ்வளோ ஒல்லியாக சன்னமாக வந்து இந்த நிலா வந்து இருக்குது, ரொம்ப மெல்லிஸாக வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. So thin, so skinny. कब होता है ऐसा चांद अम्मा उस दिन जो निकला था वह था गोल बड़ा सा चांद. அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, when does the moon became like this? எப்போ வந்து இந்த மூன் வந்து இந்த மாதிரி ஆகும்? அன்னைக்கு வந்தா மாதிரி, உஸ் தின் அன்னைக்கு வந்தா மாதிரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோலானா ரவுண்டாகவும் பெருசாகவும் எப்போ வந்து இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. When does the moon became like this? The moon that comes out that day was big and round. அன்னைக்கு வந்தா மாதிரி பெருசாகவும் ரவுண்டாகவும் எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. பாதல் சே ஹன்ஸ் ஹன்ஸ்கர் உஸ் தின் கைசா கேல் ரஹாத்தா சாந்த். பாதல் மீன்ஸ் கிளவுட், ஹன்ஸ் ஹன்ஸ்கர்னா ஸ்மைல் பண்ணிட்டு. பாதல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிரித்து விளையாடிக்கிட்டே இருந்த அந்த நிலா எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு த மூன் வாஸ் பிளேயிங் வித் த கிளவுட் பை ஸ்மைலிங். சிரிச்சிட்டே வந்து அந்த நிலா கிளவுடோட விளையாடிட்டு இருந்த நிலா எப்போ வரும்? சுப் ஜாத்தா தா நிக்கல் ஆத்தா. சுப்னா ஹைட் அண்ட் சீக், அதாவது ஒளிஞ்சு விளையாடுறது. நிக்கல் தானா வெளில வர்றது. ஹைடிங் அண்ட் கம்மிங் அவுட். நிலா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி க்ளவுடோட உள்ளே ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க, அப்புறம் வெளியில் வந்தாங்க. கர்த்தா தா யஹு தமாஷ் சாந்த். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக வந்து விளையாடிட்டு இருந்த மூன் வந்து எப்போ வரும்? அப்னே பச்சோக்கோ பேஜாத்தா. இன்றைக்கி வந்து அவங்களுடைய குழந்தைய வந்து அனுப்பியிருக்கு. அப்னே பச்சோக்கோ பேஜானா சென்ட் பண்ணியிருக்கு. அந்த மூன் வந்து இன்றைக்கி அந்த அதோடைய குழந்தைய வந்து சென்ட் பண்ணியிருக்கு. கர்மே பைட்டா ஹோகா சாந்த். கர்னா வீட்டிலே வந்து உட்காந்துருக்கு. அந்த நிலா வந்து உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுடைய குழந்தைய வந்து சென்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் சென்ட் இஸ் இட்ஸ் சைல்ட் த மூன் மஸ்ட் பி சிட்டிங் அட் ஹோம். அந்த மூன் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுடைய குழந்தைய வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. யஹ் பி ஏக் தின் பன் ஜாயேகா அச்சா கோலா படா சா சாந்த். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதே மாதிரி பெருசாகவும் ரவுண்டாகவும்
பெருசாக வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. எஹபி ஏக் தின் பன் ஜாயேங்கா, ஒரு நாளைக்கு அதே மாதிரி பெருசாகவும் ரவுண்டாகவும் மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் ஒன் வில் ஆல்சோ பிகேம் ஒன் டே எ நைஸ் பிக் அண்ட் ரவுண்ட் மூன். अच्छा अम्मा, कल क्यों तुमने मुझको कहा था मेरा चंद? சரி அம்மா, ஏன் என்ன நேற்று உங்களுடைய நிலான்னு சொல்லி என்ன கூப்பிட்டீங்க? கல்னா எஸ்டர்டே, கியோங்னா ஏன், என்னை வந்து உங்களுடைய மேரா சாந்த் என்னுடைய நிலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உங்கள் அம்மா கிட்டே கேட்குறாங்க. குட், why did you call me my moon yesterday? asked his mother. இந்த போயம் வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சர் மெட்ரி. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர்.